சரியா? நோட் பண்ணா நோட் பண்ணிடுங்க. ஹிஸ்டரி 6th term 1. சரியா? 6th, அதாவது இப்போ நீங்க இங்கிலீஷ் தான் எழுதுறீங்க டெஸ்ட். ஹிஸ்டரி வரும்போது தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சதுதான் இருக்கும் மேக்ஸிமம். அதனால இந்த கொஸ்டினை மட்டும் என்ன செய்வோம், எல்லாமே நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, எழுதணும்னு அவசியம் இல்லை. சில கொஸ்டின்லாம் நமக்கு தெரியும். சரியா? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம், மெசபொத்தாமியா நாகரிகம், ரோம நாகரிகம். மெசபொத்தாமியா நாகரிகம் தான் என்னது, ரொம்ப பழைய நாகரிகம். சரியா? மெசபொத்தாமியா நாகரிகம் பாபிலோன் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த நாகரிகம் என்ன செஞ்சிருக்கோம், வளர்ந்துருக்கும். சரியா? ஊர் நம்மு அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு ஊரை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரியா? ஊர் நம்மு அப்படிம்பாங்க. பைபிள்ல கூட ஆபிரகாம வந்து கடவுள் அந்த இடத்துல தான் என்ன செய்வார், அழைப்பார். ஊர் என்னும் ஊர்ல இருந்து தான் அவர் என்ன செய்வார், புறப்பட்டு போவார். அதுதான் உலகின் மிக தொன்மையான நாகரிகம், மெசபொத்தாமியா நாகரிகம். சரியா? வேறுபட்ட நகரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருச்சி, காஞ்சி, மதுரை, பூம்புகார். ஆன்சர் வந்து திருச்சி தான். சரியா? மதுரை, பூம்புகார், காஞ்சி, திருச்சிராப்பள்ளி. என்னன்னா மதுரை வந்து பாண்டியர்களுடைய தலைநகரம், பூம்புகார் வந்து சோழர்களுடைய துறைமுக தலைநகரம். சரியா? காஞ்சிபுரம் வந்து பல்லவர்களுடைய தலைநகரம். திருச்சி மட்டும்தான் யாருக்கும் தலைநகரம் என்ன செய்யாது, இருக்காது. சரியா? ரைட், ஓகே. கண்ணகியும் கோவலனும் பிறந்த ஊர் எது? திருச்சி, காஞ்சி, மதுரை, பூம்புகார். பூம்புகார் தான். சரியா? அதுவும் பூம்புகார் தான். பூம்புகார் நகரின் சிறப்புகளை விவரிக்கும் நூல்கள் எது? பட்டினப்பாலை, மணிமேகலை, சிலப்பதிகாரம். இவை அனைத்தும் 3 நூல்லையுமே என்ன செஞ்சிருக்கு, இதை பத்தி எழுதியிருக்கு. சரியா? உவரி என்னும் இடத்திலிருந்து முத்துக்களை, இதோட சுலபா சொல்லணுமா, இதையும் நோட் பண்ண போறீங்களா என்ன? உள்ள வாங்குறதுக்கு ட்ரை பண்ணு. அதாவது பூம்புகார் நகருடைய சிறப்புகளை எந்த நூல்கள்லாம் சொல்லுதுன்னா, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். அது போக இன்னொன்று என்னது, பட்டினப்பாலையும் சொல்லுது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? உவரி என்னும் இடத்திலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்த அரசர் சாலமோன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கிரேக்கம், இத்தாலி, இஸ்ரேல், எகிப்து. சாலமோன் வந்து எந்த நாடுன்னு நான் உங்களுக்கு சொல்லியே தரணும். சாலமோன் எந்த நாடு? இஸ்ரேல் தான். சரியா? இஸ்ரேலுடைய 3வது அரசன் யாரு? சாலமோன். ஃபர்ஸ்ட் அரசன் யாரு? சவுல். 2வது அரசர் தாவீது. 3வது அரசன் யாரு? சாலமோன். இவர் 40 வருஷம், அவர் 40 வருஷம், அவர் 40 வருஷம். சரியா? அந்த 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 வம்சம் தான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு. இப்போ போர் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த அவங்க தான் என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் தான் ஆரம்பிக்கிறாங்க. பவர்ஃபுல், ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி பட் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் நேஷன். சரியா? வெறுமனே தூத்துக்குடி அளவுக்கு தான் அந்த கண்ட்ரி என்ன செய்யும் இருக்கும். நீங்க மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா சொத்தோட தான் இருக்கும், தேடித்தான் என்ன செய்யணும் பார்க்கணும். ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, ஆர்மியில அவ்வளவு பவர்ஃபுல் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. சரியா? சாலமன் வந்து உவரி எங்க இருக்கு, ஓப்பீர் அப்படின்னு இருக்கும். நீங்க பைபிள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். ஓப்பீரின் குமாரத்தி தங்கம் அணிந்தவளாயிர. ஓப்பீருங்கிறது அந்த ஓவரின்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இங்க இருந்துதான் தங்கம் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, சாலமோனுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சரியா? நிறைய மயில் தோகை, குரங்கு, இப்படி நிறைய பொருட்களை இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. கிமு 10ஆம் நூற்றாண்டுல 1040 அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து கடல் வணிகத்துல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஓப்பீருங்கிறதா ஓவரி, அதையே தான் கொடுத்துருக்காங்க. ஓவரி என்னும் இடத்திலிருந்து அரசன் சாலமோனுக்கு செஞ்சனால சாலமோன் இந்த நாட்டை சேர்ந்தவர், இஸ்ரேல். சரியா? சரி. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்துள்ளது? சரியா? ரோமானிய நாணயங்கள், ரோம காயின். சரியா? அது வந்து எங்க இருந்திருக்குன்னா பூம்புகார், காஞ்சி, மதுரை, கொர்க்கை. 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆன்சர் வந்து பி, மதுரை. மதுரையில தான் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது. இந்த கடல் வாணிபத்துல பாத்தீங்கன்னா இந்த மதுரை, பாண்டிச்சேரி இதுக்கெல்லாம் ரோமன்ஸ் கூட நல்லா என்ன இருந்திருக்கு, தொடர்பு இருந்திருக்கு. மிளகெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. மிளகுக்கு அவ்வளவு டிமாண்ட். மிளகுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த உணவெல்லாம் பதப்படுத்துறதுக்கு எதுதான் யூஸ் பண்றாங்க, மிளகு தான். சரி, இறந்த உடல்லே மிளகு போட்டு வைப்பாங்களாம் பாடியை பதப்படுத்துறதுக்கு. இந்த மிளகு கண்டுபிடிச்சவர் தான் ஐரோப்பியர்ல இருந்து இந்தியாவுக்கு ஏன் வர்றாங்கன்னா, உணவு என்ன செய்யணும், பதப்படாம இருக்கணும். இப்போ சிக்கன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு மிளகு. அப்போ மிளகு நிறைய எங்க கிடைக்குன்னா, எங்க கிடைக்கும், இந்தியாவில. இன்னொன்று எங்க கிடைக்குன்னா இந்தோனேஷியாலலாம் மிளகு நிறைய கிடைக்கும். அதனாலதான் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்லாம் என்ன செய்யறாங்க, படையெடுத்து வராங்க. அப்போ ஒரு ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிளகுக்குன்னே ரோம காசை பூரா என்ன பண்ணிருக்காங்க, செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அவ்வளவு காசு செலவழிச்சு எதை வாங்கியிருக்கிறாங்க,
மிளகை வாங்கியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா ரோமன் கூட ட்ரெயின் நடக்கும்போது அந்த அந்த காயின் ரோமன் காயின் இங்க கொடுத்தா என்ன செய்யாது, செல்லாது. இங்க வந்து ரூபாய் தான் கொடுக்கணும். அப்ப எக்ஸ்சேஞ்சுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. சரி, அதனாலதான் அந்த ரோமன் நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எங்க, மதுரையில அது என்ன செஞ்சு இருந்தது. சரியா, அல்லங்காடி என்பது பகல் நேரத்து அங்காடி, நாளங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. கரெக்டா? அல்லங்காடி என்பது பகல் நேரத்து அங்காடி, நாளங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. கரெக்டா தப்பா? ஒண்ணு மட்டும் சரி, ரெண்டு மட்டும் சரி, ரெண்டும் சரியானது, ரெண்டும் தவறானது. அப்ப ஆப்ஷன் என்ன வரும், ரெண்டுமே தவறு. அதாவது நாளங்காடினா பகல் நேரத்துல இருக்கிறது, அல்லங்காடினா அல்லுன்னா என்னது, இரவு. அல்லும் பகலும் அப்படிம்போம். அல்லுன்னா இரவு, பகல்னா என்னது, மார்னிங். சரியா, ஓகே. சரி, இது ஈஸியா சொல்லிடுவீங்க. தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. ரைட். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் கீழ்காணும் எண்ணகரை பற்றிய தகவல்கள் அதிகம் காணப்படுகின்றன. மெகஸ்தனிஸ் எழுதின ஒரு புக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போம். இண்டிகா. வெரி குட். சரி, அவரு எந்த சிட்டி பத்தி அதிகம் எழுதியிருக்காரு? பூம்புகார், மதுரை, காஞ்சி, கொர்க்கை. மதுரை பத்தி தான் பண்ணியிருக்காரு, நிறைய எழுதியிருக்காரு. சரியா, மெகஸ்தனிஸ் மதுரை பத்தி. பள்ளிகள் முதலில் எங்கு அதிக அளவு அமைக்கப்பட்டன? ஸ்கூல்ஸ். வெரி குட். பூம்புகார், மதுரை, காஞ்சி, கொர்க்கை. காஞ்சினாலே கல்வியில் சிறந்த காஞ்சின்னு சொல்லிச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து நீங்க படிக்காட்டாலும் அந்த ஆப்ஷனை பார்த்து என்ன பண்ணிடலாம், போடுறோம். பேசிக்கா அவங்க மைண்ட்ல என்ன இருக்கணும், கல்வியில் சிறந்த காஞ்சி. வெரி குட். இப்படிதான் போடணும். அதுதான் என்னது, இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் டிக் பண்றதுக்கான மெத்தட். மேபி இதுதான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி என்ன செய்ய தெரியணும், உங்களுக்கு போட தெரியணும். சரியா, சரி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக எங்க வந்திருந்தார்? அதே தான், காஞ்சிபுரம் தான். பூம்புகார், மதுரை, காஞ்சி, கொர்க்கையில இதுதான் காஞ்சிபுரத்துக்கு என்ன பண்ணியிருந்தார், வந்திருந்தார். சரியா, ஓகே. சரி, இப்போ பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டியோட பேரை கொடுத்துட்டு அதனுடைய சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. புகார், மதுரை, காஞ்சி, உவரி, 4 சிட்டி கொடுத்துருக்குறாங்க. சரியா, புகார், மதுரை, காஞ்சி, உவரி. இந்த சைடு முத்து நகரம், துறைமுக நகரம், வணிக நகரம், கல்வி நகரம். கல்வி நகரம் காஞ்சி. சரியா, முத்து நகரம் வந்து உவரி. வெரி குட். புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம். என்ன ட்ரேடு தான். நாளங்காடி, அல்லங்காடிலாம் எங்கதான் இருக்கு, மதுரை. சரியா, வெரி குட். நல்லா சூப்பரா போகுது. சரி, அடுத்தது பண்டைய தமிழ்நாட்டினுடைய சில நாடுகளை கொடுத்துட்டு அதனுடைய சிறப்புகளை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, முத்துடைத்து, வேலமுடைத்து, சான்றோர் உடைத்து, அடுத்தது சோறு உடைத்து அப்படின்னு நினைக்கிறான் கொடுக்குறான். சரியா, சோழ நாடு சோறு உடைத்து. பொதுவாக சோழ நாடுங்கிறது எந்த ஏரியாவில் வரோம்னா, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர். தஞ்சாவூர், திருவாரூர்லாம் ஃபுல்லா என்ன விளையுது, நெல். திருவாரூர் நாளை ஆடுதுறை தான் என்னது, நெல். அப்ப கண்டிப்பா சோறு எதுக்கு தான் பொருந்தோம், சோழ நாட்டுக்கு. சரியா, பாண்டி நாட்டுல சொல்லவே வேண்டாம், கடல். கடல்னால என்னது, முத்து குளித்தல். அப்ப பாண்டி நாடு முத்துடைத்து. சரி, அடுத்து சேர நாடு. சேர நாட்டுல என்னது, வேலம் உடைத்து. சரியா, வேலம் உடைத்து. கடைசி தொண்டை நாடு சான்றோர். தொண்டை நாட்டுலதான் காஞ்சிபுரம்லாம் வரும். சான்றோர்கள், கல்வியில் சிறந்தவர்கள் இருந்திருப்பான். அப்ப தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரியா, ரைட். பௌத்த துறவியான மணிமேகலை இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? பூம்புகார், மதுரை, காஞ்சி, கொர்க்கை. இது என்னதான், காஞ்சி தான். அப்ப காஞ்சிபுரத்தை பத்தி கேட்டாலே நிறைய என்ன பண்ணிடலாம், எழுதிட்டு போயிடலாம். சரியா, காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று யார் கூறினார்? மெகஸ்தனிஸ், மார்க்கோபோலோ, சாணக்கியர், காளிதாசர். காளிதாசர் தான் சொல்லியிருக்கார். சரியா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர். இந்த ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். முடிச்சியா? சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி சொன்னவர் யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய இன்னொரு பட்ட பேர் என்னது? கரெக்ட், அப்பர். சரியா, சைவ சமய குறவர் 4 சொல்லுவாங்க. அதுல வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். சரியா, இந்த 4 இணைஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. சரியா, திருஞான சம்பந்தர். அந்த திருமறைகள்ல முதல் 3 திருமறை எழுதுனது யாரு? திருஞான சம்பந்தர். ஃபர்ஸ்ட் அவர் தான் வருவார். சரியா, அவர் தான் முதல்
ஒரு சைவ சமய குறவர்ல ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா திருஞான சம்பந்தர். ரெண்டாவது வர்றவர் தான் யாரு? திருநாவுக்கரசர் அப்பர். அவர் பேரு தேவாரத்துல அவர் தான் எழுதியிருப்பார். எழுதி 4, 5, 6ஆம் திருமுறைகள் அவர் எழுதியிருப்பார், எழுதியிருப்பார். மூணாவது வர்றவர் சுந்தரர். சரியா? அவர் 7வது இது என்ன பண்ணியிருப்பாரு? எழுதியிருப்பார். சரியா? தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். தம்பிரான்ங்கிறது கடவுள், கடவுளுடைய தோழர்னு சொல்லப்பட்டவர் யாருன்னா சுந்தரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசி 8வது வர்றவர் யாருன்னா மாணிக்க வாசகர். அவர் 8வது இது எழுதியிருப்பாரு. அவர் 4வது ஆள். அவர் தான் திருவாசகத்தை என்ன செஞ்சிருப்பாரு? எழுதியிருப்பார், மாணிக்க வாசகர். சரியா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இதுல இந்த கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னவர் யாருன்னா திருநாவுக்கரசர் அல்லது அப்பர். சரியா? ஓகே. கோயில்களின் நகரம் காஞ்சி, மதுரை, சிதம்பரம், நெல்லை. காஞ்சி தான். சரி, அப்ப 3 இதுக்கு சொல்றாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி, கல்வியில் சிறந்தது காஞ்சி, கோயில்களின் நகரம் அழைக்கப்படுறது என்னதுதான்? காஞ்சிபுரம். சரியா? ஓகே. அடுத்தது ஒரு கோட்ஸ் கொடுத்திருக்காங்க. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சிபுரம். சரியா? தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சிபுரம். கரெக்டானா கரெக்ட் தான். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். இதுவும் என்னதுதான்? கரெக்ட் தான். அதனாலதான் பார்த்தோம் தொண்டை நாடு என்ன உடைத்து? சான்றோர் உடைத்து. சரியா? இந்த தொண்டை மண்டலங்கிறதுல காஞ்சிபுரம் அந்த லைன் ஃபுல்லா வரும். முக்கியமா அதுல யாருடைய தலைநகரம் காஞ்சினா பல்லவர்களுடைய தலைநகரம் என்னது? காஞ்சிபுரம். சரியா? அதனாலதான் அங்க காஞ்சிபுரத்துல நிறைய சான்றோர்கள் இருந்திருப்பாங்க. அதனாலதான் என்ன சொல்றோம்? தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரியா? ஓகே. சரி, இப்ப பகுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, நீங்க அதை மேட்ச் பண்ணணும். சரியா? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. இந்த சைடு சிவகங்கை, சிவகங்கை சோழ நாடா? சரி. நீலகிரி சாக்பீஸ் இருக்கா? சரி, இப்படி போடும். இது என்ன மேப்பு? தமிழ்நாடு. சோசியல் தானே? சோசியல் மேஜர் தானே? கட்டாயமா மேப் என்ன பண்ணிருக்கணும்? மேப் கண்டிப்பா மேப் என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, மேப் கட்டாயமா என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஜியாகிரபி குருட்டு மனப்பாடம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது, மறந்துடும். மேப் ரீடிங் கண்டிப்பா அவசியம். ஸ்கூல் புக்ல மேப் இருக்கு. ஜியாகிரபி வாசிக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணணும்? மேப். உங்களுக்கு அவன் மேப் வச்சு தான் சொல்லி தரும். அப்படி அவன் சொல்லலாம், நான் சொல்லி தரேன் மேப். சரியா? நல்லா மேப் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் தமிழ்நாடு. தூத்துக்குடி நம்ம எங்க இருக்கோம்? முதலூர் இதா இருக்கும், சவுத். அப்படிதானா? இங்க இது என்னது? தூத்துக்குடி, திருநெல்வேலி. இந்த சைடு என்ன இருக்கும்? இல்ல கன்னியாகுமரி. ரைட்டு. இங்க போனா இப்படி போனா என்ன வந்துடும்? கேரளா வந்துடும். சரி, ரைட். இந்த ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா என்னது? கேரளா. சரி, இந்த சவுத் ஏரியா ஃபுல்லா யாருடைய ரூலிங்ல இருந்தது? பாண்டிச்சேரி. சரியா? சிவகங்கை எங்க இருக்கு? மதுரை எங்க இருக்கு? அப்படிதானா? மதுரைக்கு இந்த சைடு என்ன இருக்கும்? சிவகங்கை இருக்கும். கீழே என்ன இருக்கும்? ராம்நாடு. கீழே என்ன இருக்கும்? தூத்துக்குடி. ராம்நாடு தூத்துக்குடி என்னது? பார்டர் தான். தூத்துக்குடி தாண்டினாலே வேப்பலோட, வேம்பாறு, அதுக்கடுத்து என்ன வந்துடும்? சாயல்குடி என்ன வந்துடும்? ராம்நாடு வந்துடும். ராம்நாடு போனீங்கனாலே பரமக்குடி, பரமக்குடியில இருந்து அடுத்து என்னதுதான்? சிவகங்கை வந்துடும். சரி, அப்ப இந்த மதுரைக்கு கீழே ராம்நாடு இருக்கு, சிவகங்கை இருக்கு, தூத்துக்குடி இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, கன்னியாகுமரி இருக்கு. இப்ப புதுசா பிரிச்ச தென்காசி டிஸ்ட்ரிக்ட் என்ன செய்யுது? இருக்குது. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் என்ன செய்யுது? இருக்கு. இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்குது? மதுரை. மதுரைக்கு கீழே. சரி, அப்போ சிவகங்கை எங்க தான் வரும்? கண்டிப்பா மதுரைன்னா என்னதுதான்? பாண்டி நாடு, சவுத். சரி, இப்ப அடுத்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டை தூத்துக்குடி பக்கத்துல ஒரு புதுக்கோட்டை இருக்கு. அது ஊரு, அது டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. இன்னொரு புதுக்கோட்டை எங்க இருக்குன்னா நடுவுல வரும். திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர். இந்த பக்கம் அப்படியே போனா என்ன வந்துடும்? நாகப்பட்டினம் வர வரும். சரியா? இப்போ திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை எல்லாம் நடுமத்தியில் உள்ள மத்திய ரீஜியன். புதுக்கோட்டை எந்த ரீஜியனா இருக்கும்? சோழ நாடு. திருச்சி, தஞ்சைனால யாருதான்? சோழர்கள் தான். சரியா? தஞ்சை பெருவுடையார் கோயில் தெரியும் இல்லையா? யார் கட்டினா? ராஜராஜ சோழன். அப்ப கண்டிப்பா அது என்ன ஏரியா தான் வரும்? சோழர்களுடைய ஏரியா. நீலகிரி. வெரி குட். சேரர்கள். நீலகிரி எங்க இருக்கு? மேக்க இந்த சைடு. இதுதான் என்ன சொல்லணும்? கொங்கு பெல்ட் அடிப்பாங்க. கொங்கு நாடு. என்னெல்லாம் வரும்? கோயம்புத்தூர், தேனி. தேனி இந்த சைடு இருக்கு. கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல். இதெல்லாம் எந்த பெல்ட்? இந்த பெல்ட். சரியா? அப்போ ஊட்டி எங்க வருது? கோயம்புத்தூர். அதானே? இந்த சைடு நேர போனா இங்க யார் வந்துருவா? கேரளா. இப்படி நம்ம நார்கோயில் போய் திருவனந்தபுரம் போகலாம். அப்படி போய் என்ன செய்யலாம்?
வரலாம். இங்க தேனி வழியாவும் என்ன செய்யலாம் போலாம். சரியா? மூணாறு போனா இப்படி என்ன செய்யலாம், தேனி வழியா இப்படி வந்து என்ன செய்யலாம் வரலாம். அங்க கோயம்புத்தூர் வழியாவும் என்ன செய்யலாம் வரலாம். இங்க நாகர்கோவில் போய் திருவனந்தபுரம் என்ன செய்யலாம் போகலாம். சரியா? சும்மா ஒண்ணும் இல்லை, இந்த செல்லுல உள்ள கூகுள் மேப் எடுத்து என்ன செய்யுங்க, ஃப்ரீ டைம்ல எங்கேயா டிராவல் பண்ணும்போது எடுத்து என்ன செய்யுங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மேப் ரீடிங் என்ன பண்ணிடும், எங்க போகுது எங்க வருது எல்லாம் மைண்ட்ல என்ன பண்ணிடும் ஏறிடும். சரியா? பிராக்டிக்கல். அப்போ அப்போ நீலகிரி எந்த நாட்டுல வருது, சேர நாடு. சரியா? சரி, அடுத்தது விழுப்புரம். விழுப்புரம்னா எங்க இருக்கு, சென்னை பக்கத்துல. சென்னைனால என்னது காஞ்சிபுரம், விழுப்புரம், காஞ்சி இதெல்லாம் எங்க மேல. அப்ப அது என்ன நாட்டுல வருது, தொண்டை நாடு. சரியா? அதனால சவுத் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் எந்த ரீஜன்ல இருக்கு எங்க இருக்குங்கிறது எப்ப கேட்டாலும் என்ன செய்ய தெரியணும், சொல்றதுக்கு என்ன செய்யணும். கொங்கு பெல்ட்னா என்னது, சவுத்னா என்னது, வெஸ்ட், சென்ட்ரல், மேல என்னது ஈஸ்ட், அது வேற நமக்கு தரவா என்ன செய்யணும் தெரியணும். கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம்ங்கிறத நல்லா என்ன செய்யணும் தெரியணும். நாகப்பட்டினம், கடலூர் இப்படி போவோம், கடைசியில் எங்க போய் நிற்கும், சென்னையில போய் என்ன செய்யும் முட்டும். அப்புறம் சென்னை தாண்டி அப்படியே என்ன வந்துடும், ஆந்திரா வரும், விசாகப்பட்டினம் அப்படியே போய் ஒரிசாலாம் தாண்டி வெஸ்ட் பெங்காலில் போய் அது என்ன செய்யும் ஜாயிண்டா, வங்காள விரிகுடாவில் போய் அது என்ன செய்யும் ஜாயிண்டா. இந்த சைடு இப்படி போனால் அரபிக்கடலில் போய் இங்கே என்ன செய்யும் மேற்கு கடற்கரை. 3 இடமும் சங்கமிக்கிறது எங்க இருக்கு, கன்னியாகுமரி பாயிண்ட். சரியா? இங்க கீழே இருந்து வர்ற இந்திய பெருங்கடல், அங்க அரபிக்கடல், இந்த சைடு வங்காள விரிகுடா. 3 பாயிண்ட் என்னது முக்கடல் சங்கமம்னு சொல்லி எதை சொல்றோம், கன்னியாகுமரி சொல்றோம். அதனால மேப் ரீடிங் ஜாகிரபியில ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். சரியா? நான் இப்போ ஹிஸ்டரி தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எங்க போயிட்டு ஜாகிரபி ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது இன்டர்லிங்க். சரியா? நான் இந்த புக்கு இதை வாசிக்கவே இல்லை, ஆனா பார்த்தோன்னே எனக்கு தெரியும். நீலகிரினா எங்க வருது, கேரளா, கேரளா பக்கத்துல வருது. அப்போ கேரளா தான் வஞ்சி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. வஞ்சி தான் யாருடைய தலைநகர், சேரர்கள். அப்போ கண்டிப்பா இதான் இருக்கணும், சேரர்களா தான் இருக்கணும். புதுக்கோட்டைன்னா எங்க, திருச்சி தஞ்சாவூர் பக்கத்துல. திருச்சி தஞ்சாவூர்னாலே சோழர்கள் தான். சிவகங்கை சவுத்துல வந்துருது, அப்போ பாண்டியர்கள் தான். விழுப்புரம் சென்னை பக்கத்துல இருக்கு, கண்டிப்பா அது என்னதுதான் தொண்டை நாடு தான் அப்படின்னு என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். சரியா? மேப் ரீடிங் நல்லா என்ன பண்ணிடலாம் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. பனை ஓலையில் எழுதப்பட்டிருந்த தமிழ் இலக்கியங்கள் நூல்கள் மாற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? உவேசா, ஆறுமுக நாவலார், தாமோதரம் பிள்ளை, இம்மூவரும். 3 பேரும் பங்களிச்சிருக்கிறாங்க. சரியா? உவேசாவும் பண்ணியிருக்காரு, தாமோதரம் பிள்ளையும் பண்ணியிருக்காரு, சீவை தாமோதரம் பிள்ளை, ஆறுமுக நாவலார என்ன பண்ணியிருக்காரு. 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, பனையோலையில இருந்த தமிழ எழுத்து அச்சுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மாத்துறதுக்கு பங்களிச்சிருக்காங்க. சரி, இந்த பண்டைய தமிழை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அது என்ன ஆதாரங்கள்ங்கிறத சொல்லணும். சரியா? பொறுத்துக்கதான். இந்த சைடு கல்வெட்டு, செப்பேடு, நாணயங்கள், அகழாய்வு என்னெல்லாம் இருக்கு, கல்வெட்டு, செப்பேடு, நாணயங்கள், அகழாய்வு. இந்த சைடு வேள்விக்குடி, ரோமானியர்கள், ஆதிச்சநல்லூர், மாங்குளம். சரியா? சரி, இப்ப கல்வெட்டுக்கு எது பொருந்தும், மாங்குளம் கல்வெட்டா, ஆதிச்சநல்லூர் கல்வெட்டா, வேள்விக்குடி கல்வெட்டா, ரோமானியர் கல்வெட்டா? அப்ப செப்பேடுகள் எதுக்கு வரும், மாங்குளம் தான் என்னது கல்வெட்டு, வேள்விக்குடியில என்னது செப்பேடுகள். சரியா? ரோமானியருடைய நாணயங்கள், ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? மாங்குளம் கல்வெட்டு, வேள்விக்குடி செப்பேடுகள், நாணயங்கள், ரோமானியருடைய நாணயங்கள், ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு. சரியா? சரி, இப்ப வெளிநாட்டை சேர்ந்தவங்க நிறைய புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ல இருந்து தமிழ்நாடு வரலாறு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன புக்லான்னு சொன்னா, எரித்திரிய கடல் நூல், இயற்கை வரலாறு, புவியியல், இண்டிகா. இந்த சைடு தாலமி, மெகஸ்தனிஸ், பெரிப்ளுஸ், பிலினி. இப்ப இதே பொறுத்துருவீங்க, எது இண்டிகா யாரு, மெகஸ்தனிஸ். புவியியல் யாரு, தாலமியா, பிலினியா, பெரிப்ளஸ். தாலமியினுடைய புவியியல். இயற்கை வரலாறு யாரு, பிலினி. எரித்திரிய கடல்ங்கிறது யார் எழுதுனது, பெரிப்ளஸ். எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். இயற்கை வரலாறு எழுதுனது பிலினி. புவியியல் எழுதுனது தாலமி. இண்டிகா எழுதுனது மெகஸ்தனிஸ். ஓகே. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. அரிக்கமேடு, புகார், கொடுமணல், அழகர்மலை. அரிக்கமேடு, புகார், கொடுமணல், அழகர்மலை. அழகர்மலை, வெரி குட். இந்த 3மே அகழ்வாராய்ச்சி நடந்த இடம். எதுலாம், அரிக்கமேடு, பூம்புகார், கொடுமணல். அழகர்மலை என்ன செய்யல, நடக்கல. அதனால இதான் என்னது வேறுபட்டு. சரியா? கீழ்கண்ட வாக்கியங்களை கண்டறிக.
தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கிய நூலாகும். தொல்காப்பியம் சங்ககால மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டி காட்டுகிறது. ஒன்னு சரி, ரெண்டு மட்டும் சரி, ரெண்டும் சரியானது, ரெண்டும் தவறானது. ரெண்டு சரியா? அப்படியா? தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கிய நூலா? என்ன நூல்? இலக்கண நூல். நான் பார்த்த உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுறது, ரெண்டும் சரி போட்டுறது. அங்க ட்விஸ்டே இதுலதான் வச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எதுல தப்பு வைப்பாங்கன்னு தெரியுதா? தமிழ் தெரியும், நூல் தெரியும், இலக்கிய நூலா இலக்கண நூலா, இதுதான் ட்விஸ்ட். பெரும்பாலானவர் எதை போட்டு வந்துருவான், ரைட்டு தான். ஆனா அங்க ஆப்ஷன் என்ன இருக்கும்? இலக்கண நூல். சரி, ஆனா கரெக்டா கொஸ்டினை வாசிச்சு, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அடிக்கடி, உங்களுக்கு சொல்லணும்னா கொஸ்டினை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. படிக்கணும் நல்லா. கொஸ்டின் எடுக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன செய்யணும், யோசிக்கணும். இந்த கொஸ்டின்ல அப்ப எதுல தப்பு வச்சிருப்பான், இந்த கொஸ்டின்ல எதுல ட்விஸ்ட் வச்சிருப்பான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க அதை என்ன செய்யணும், புரியுதா உங்களுக்கு? யோசிக்கணும். கொஸ்டின் எழுதும்போது இந்த எப்ப சரியா தவறா கேட்கறாங்க, அப்ப இதுல எதுல தப்பு வைக்க முடியும்? கீழே கொடுத்திருக்கிறது மக்களின் மொழி பண்பாடு உயர் தரத்தை சுட்டி காட்டுகிறது. இதுல பெரிய லெவலில் என்ன வைக்க முடியாது, ட்விஸ்ட் வைக்க முடியாது. அப்ப முதல் லைன்ல தான் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தமிழ் நூல்னா தமிழ் நூல் தான், அது ஆங்கில நூல் கிடையாது. ஆங்கில நூல் கொடுத்தா அது என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இலக்கிய நூலா இலக்கண நூலா? கண்டிப்பா தொல்காப்பியம் என்ன நூல் தான், இலக்கண நூல் தான். சரியா? அப்ப இலக்கிய நூல் வராது. சரி. வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர மன்னன் யார்? உதியஞ்சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேர செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. சேர செங்குட்டுவன் தான். சேர மன்னர்களே பெரிய ஆள் யார் தான்? சேர செங்குட்டுவன். அவருடைய தம்பி தான் யாரு? கரெக்ட் தான், சொல்லு. தெரியாதா? சேர செங்குட்டுவனுடைய தம்பி யாரு? சரி, சிலப்பதிகாரத்தில் எழுதுனது யாரு? இளங்கோவடிகள். நூல் காரணம் படிக்கலன்னு அர்த்தம். சரியா? சிலப்பதிகாரத்தை எழுதுனது இளங்கோவடிகள். யாரு? சேர செங்குட்டுவனுடைய தம்பி. சரியா? சரி, ரைட், மறக்க கூடாது. இது தமிழ்ல இருக்கு, ஹிஸ்டரியில இருக்கு, எதுலயும் இருக்கு, தமிழ்ல இருக்கு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்கா நிச்சயம் வரும். சேர செங்குட்டுவன் பற்றி தவறான கூற்று எது? சரியா? 4 கூற்று இருக்கு, 4 ABCD. எது தவறுன்னு சொல்லுங்க. கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார். இளங்கோவடிகள் சேர செங்குட்டுவனின் தம்பி. சொன்னா முதல்ல நான் அதை பார்க்கவே இல்லை அந்த கொஸ்டின், எனக்கு முந்தி சொல்லிட்டேன். ரைட். 4வது, சேர செங்குட்டுவன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். 4ல எது தவறு? கடைசி தான் தவறு. அவர் 4 நாணயங்கள் எல்லாம் என்ன செய்யல, அவர் பேர்ல வெளியிடலாம். மத்த 3 கரெக்ட் தான். சேர அரசர்களை குறித்து செய்திகளை வழங்கும் நூல் எது? பத்துப்பாட்டு, பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து, மதுரை காஞ்சி. பதிற்றுப்பத்து சேரர்கள். சரியா? கொஞ்சம் தமிழ் பேசிக் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா கண்ணை மூடிட்டு என்ன செய்யணும், சொல்லணும். சரியா? 3 அரசர்கள், மூவேந்தர்கள் யாரா? சேரர், சோழர், பாண்டியர். பாண்டியர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் நோட் பண்ணிடுங்க, மதுரை காஞ்சி. பாண்டிய அரசர்களை பற்றிய நூல் என்னது? மதுரை காஞ்சி. அதுலயே நமக்கு கீ இருக்கு, என்ன இருக்கு? மதுரை இருக்கு. கண்டிப்பா அது என்னதுதான், பாண்டிய அரசர்களை பற்றி. சரியா? அடுத்தது சோழர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை சோழ அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. சேர அரசர்களை குறித்து சொல்லக்கூடிய நூல் பதிற்றுப்பத்து. சரியா? பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து 8 தொகையா 10 பாட்டு நூலா? ஆஹா ஆஹா, பதிற்றுப்பத்து 8 தொகையா 10 பாட்டுல வருமா? அப்படியா? 10 பாட்டு தானா? 10 பாட்டு என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். சரி, 8 தொகையை முதல்ல சொல்லுங்க. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, புறநானூறு, அகநானூறு. கன்ஃபியூஸ் இல்லையே? தெளிவுதானா? ரைட்டு. 10 பாட்டு சொல்லுங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை அல்லது மலை படுகடாம், பட்டினப்பாலை, அடுத்தது முல்லைப்பாட்டு, அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு,
நெடுநல் வாடை. சரியா? அந்த 10 நூல்களை கொஞ்சம் தயவு செய்து என்ன செய்யுங்க, படிங்க. ஏதாவது ஒரு புக்ல கண்டிப்பா இருக்கும், அகப்பொருள் குறிப்பொருள் இருக்கும், ஏதாவது ஒரு இதுல கண்டிப்பா தமிழ் புக்ல 8 தொகை 10 பாட்டு இல்லாம என்ன செய்யாது, இருக்காது. இதைத்தான் ரெண்டே தான் என்ன சொல்றோம், சங்க இலக்கியங்கள் 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறோம். 11 மேல் கணக்கு நூல்கள்ல தான் என்னெல்லாம் வரும், திருக்குறள், நாலடியாறு, இந்நிலை, கைநிலை அப்படின்னு ஒரு 18 நூல் என்ன செய்யும், ஏலாதி அப்படின்னு ஒரு 18 நூல் என்ன செய்யும் வரும். தமிழ் லிட்ரேச்சர் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்தான் அவன் வழி இல்லை. சரி, தமிழ் மேஜர் யாரும் இல்லையா? யாருமே இல்லை, அப்படிதானே? நீங்க தமிழ் மேஜரா? இது கொஞ்சம் ஆன்சர் பட்டு பட்டுன்னு வருது, அதான் பார்த்தேன். கரெக்டா தப்பா நான் சொல்றது? நான் தமிழ் மேஜர் கிடையாது. சரியா? 11 கீழ்கணக்கு தான் சங்க இலக்கியங்கள். அப்போ இதுல 10 வந்து சேர மன்னர்களை பத்தி என்ன செய்யறது, சொல்லக்கூடியது. 10 மன்னர்களை பத்தி சொல்லியிருக்கோம். அதுல முதல் மன்னன் யாருன்னு தெரியும் இல்ல, 10 மன்னர்கள் பத்தி அது முதல் மன்னன் கடைசி மன்னன் மட்டும் யாரும் என்ன செய்யாது, தெரியாது. மத்த எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி, நான் அது தமிழ் லிட்ரேச்சர் நடத்தும் போது சொல்லித்தரேன். அது ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சரியா? குமார் பாலை காப்பீல் பண்ணினான் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதை ஞாபகம் வைக்கிற மாதிரி நான் தமிழ் லிட்ரேச்சர் வரும். ஏன்னா அவங்களுக்கும் சொல்லணும்ல, சயின்ஸ் மேஜருக்கும். நீங்க சோசியல் படிக்கிறவங்களே திணறீங்க, அப்ப அவங்க சயின்ஸ் மேஜர் என்ன லட்சணத்துக்காக தெரியல. அதனால அது தமிழ் லிட்ரேச்சர் எடுக்குமா நான் சொல்லித்தரேன். சரியா? சரி, இப்ப ஆனா இந்த 3 ஞாபகம். மதுரை காஞ்சி யாரை பத்தி, சோழர்களை பத்தி, சாரி பாண்டியர்களை பத்தி. பட்டினப்பாலை சோழர்கள், 10 சேரர்கள். ஓகே, சரி, இது சொல்லுங்க பார்ப்போம். சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யார்? கோச்செங்கனான், கிள்ளிவளவன், கரிகாலன், பெருநர் கிள்ளி. இன்னும் முடிட்டு சொல்லணும், கரிகாலன் தான். என்ன, அவர் தான் கல்லணை கட்டியிருக்காரு, ஃபேமஸான மன்னன். சரியா? சரி, கரிகால சோழன் பற்றி தவறான கூற்று எது? 4 ஆப்ஷன் வாசிக்கிட்டா. காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார், காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார், பட்டினப்பாலை கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிகத்தை விவரிக்கிறது, சேர மன்னன் கிள்ளி வளவனை தோற்கடித்தார். இல்ல வாசிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார். சரியா? வாய்ப்பு இருக்கு, இல்ல தப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை. ரைட். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கன்ஃபார்மா தெரியும், அவர் தான். ரைட். அப்ப 2 டிக் ஆயிடுச்சு. பட்டினப்பாலை கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிகத்தை விவரிக்கிறது. சோழர்கள் பத்தி சொல்ற நூல் என்னது? பட்டினப்பாலை தானே. கரிகாலன் எந்த மன்னன்? இப்ப கண்டிப்பா இது எப்படிதான் இருக்கணும், கரெக்டா தான் இருக்கணும். சேர மன்னன் கிள்ளி வளவனை தோற்கடித்தார். ஒண்ணு தோற்கடிச்சிருக்க மாட்டாரு, தோற்திருப்பாரு, தோற்கடிச்சிருக்க மாட்டாரு. அல்லது கிள்ளி வளவனுக்கு மேல யார் வருவா, வேற யாராவது வருவாங்க. தப்பு இதுலதான் இருக்கணும், டீல தான் இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் எப்படி அனலிட்டிக் பண்ணணும்னு தெரியலையா? 3 இது வாசிச்சாலே அதுல தப்பு இருக்கிற மாதிரி என்ன செய்யுது தெரியாது. நமக்கு சில ஃபேக்ட் தெரியும், கல்லணை கட்டினது தெரியும், பட்டினப்பாலை சோழலை பத்தி சொல்லணும் தெரியும். அப்ப கண்டிப்பா அந்த 2 என்ன செய்யாது, வராது. பிசி வராது. ஒண்ணு விளைநிலங்களை மாத்துனது தவறா இருக்கும், அல்லது கிள்ளி வளவனை தோற்கடித்தார் தவறா. அது வந்து ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட், விளைநிலங்களா மாத்துறது. இங்கதான் யார் இருக்கா, பேர் இருக்கு. அப்ப தப்ப எதுலதான் வைப்பாங்க? புரிஞ்சுட்டா புரியலையா? வாரத்துக்கு ஒரு 100 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணாலும் போதும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தரவாயிரம் நினைக்கிறேன். சரியா? அப்ப கண்டிப்பா எல்லாம் தப்பு இருக்கும், எல்லாம் தப்பு இருக்கும். உண்மையில அதுதான் என்னது, தப்பு. சரியா? ஓகே, அடுத்தது. கீழ்கண்ட வாக்கியங்கள் யாரை குறிக்கிறது? ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, கீழே பேர் கொடுத்திருக்காங்க. இவர் சேர சோழ வேளிர் கூட்டுப்படையை தோற்கடித்தார், கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறார், பாண்டிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரர். சரியா? என்ன போட்டிருக்கு? சேர சோழ வேளிர் கூட்டுப்படையை தோற்கடிச்சாரா, கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறாரா, பாண்டிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரர். நெடியோன், நன்மாறன், முதுகுடினி பெருவெழுதி, நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் தான். பாண்டியர்ல ஃபேமஸ் ஆனது யாரு தான்? நெடுஞ்செழியன். சேரர்ல ஃபேமஸ் ஆனது சேர செங்குட்டுவன். சோழர்கள ஃபேமஸ் ஆனது கரிகாலன். மறந்துடாய். சரியா? சேர சோழர்ல கொஸ்டின் வந்து ஒன்னும் வாய்ப்பு இல்லை. இந்த 3ல ஏதாவது ஒரு பேரை தைரியமா என்ன செய்யலாம், ஏன்னா ரொம்ப ஃபேமஸான கிங் இவங்க 3 பேரும். சரியா? ஓகே. வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. ஆதவன், வானவன், சென்னி, இரும்புரை. ஆதவன், வானவன், இரும்புரை, சென்னி. இது எல்லாமே அந்த மன்னர்களுடைய நிக்நேம். ஆதவன், வானவன், இரும்புரை, சென்னி. சென்னி தான் என்னது, சென்னி தான் வித்தியாசமானது. சரியா? இந்த 3 பாண்டியர்களுக்குரியது, அந்த சென்னி மட்டும் யாருக்குரியது? சேரர்களுக்குரிய பேர். சரியா? சேரர்களோடு தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. சேரர்களோடு அத்திப்பு, கரூர், தொண்டி, வில்லம்பு.
அத்திப்பூ, கரூர், தொண்டி, வில்லம்பு. இதுல எது சேரர்களுக்கு பொருந்தாது? சேரர்களுடைய தலைநகரமா எதை சொல்றாங்க? வஞ்சி அல்லது கரூர். சரியா? துறைமுக தலைநகரம் தொண்டி. சேரர்களுடைய சின்னம் என்னது? வில்லம்பு. சரியா? அப்ப எது வராது? அத்திப்பூ மட்டும் வராது. அத்தி யாருக்குரியது? சோழர்களுக்குரியது. கிளம்பிட்டியா? சீக்கிரம். சோழர்களுக்கு என்ன பூ? சேரர்களுக்கு பனம்பூ. பாண்டியர்களுக்கு சோழன் ஆத்துல பணம் சேர்ந்தது, பாண்டியனுக்கு வேம்பாய் கசந்தது. வச்சுக்கோங்க. சோழன் ஆத்துல, ஆத்துலன்னா என்னது? வீட்டுலன்னு அர்த்தம். அப்படிதானே? உங்க ஆத்துல அப்படிதானே பேசுவாங்க, அந்த பிராமின்ஸ்லாம் அப்படிதான் பேசுவாங்க. உங்க ஆத்துல அவ வந்தாலும் வரலையோ அப்படிம்பாங்க. சரியா? அப்ப ஆத்துல, சோழன் ஆத்துல பணம் சேர்ந்தது, பனம்பூ சேரர் சேர்ந்தது, பாண்டியனுக்கு வேம்பாய் கசந்தது. பாண்டியனுக்கு என்ன பூ? வேப்பம்பூ. சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சுடுங்க. சோழன் ஆத்துல பணம் சேர்ந்தது, பாண்டியனுக்கு வேம்பாய் கசந்தது. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். பாண்டியர்களோடு தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. வேப்பம்பூ, உறையூர், கொற்கை, மதுரை. கொற்கையா? வேப்பம்பூ, உறையூர், கொற்கை, மதுரை. பாண்டியர்களுக்கு தொடர்பில்லாத ஒண்ணு உறையூர். உறையூருங்கிறது யாருக்கு? சோழர்களுக்குரியது. கொற்கைங்கிறது அவருடைய துறைமுக தலைநகரம், மதுரைங்கிறது தலைநகரம். வேப்பம்பூ யாருடைய பூ? பாண்டியர்களுடைய பூ. சரியா? கடையேழு வள்ளல்களில் இடம்பெறாதவர் பாரி, ஓரி, காரி, சென்னி. வெரி குட். அரசன் கீழ்கண்ட எந்த பெயரில் எல்லாம் அழைக்கப்பட்டார்? கொற்றவன், வேந்தன், இறைவன், இவை அனைத்தும். இவை அனைத்தும். என் பேராயம் என்பது என்ன? என் பேராயம் என்பது என்ன? சங்ககால அரசர்களின் படை வீரர்கள், சங்ககால அரசர்களின் நிர்வாக அதிகாரிகள், சங்ககால நிர்வாகத்தில் நீதிபதிகள், இவை அனைத்தும். சும்மா இவை அனைத்தும் சொல்லக்கூடாது. நிர்வாக அதிகாரிகள், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, வரி வசூலிக்கிறவங்க. சரியா? படைத்தலைவர், சேனை தலைவர், இப்படி ஒரு 8 பேர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதனாலதான் என் பேராயம். 8 என்னன்னா என்னது? மைல்ல 8 8 பேர் இருக்கிற ஒரு பேராயம்னு அர்த்தம். சரியா? இது சொல்லுங்க பார்ப்போம். சங்க காலத்தில் கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என்று பெயர் வைக்கப்பட்டது. துறைமுக நகரங்கள் புகார் என்று அழைக்கப்பட்டது. 1 சரி, 2 சரி, 2 தவறு, 2 சரி. கடற்கரையோர நகரங்கள் பட்டினம் என அழைக்கப்பட்டது. துறைமுக நகரங்கள் புகார் என்று அழைக்கப்பட்டது. கரெக்ட் தானா? 2மே கரெக்ட் தான். சரியா? நாகப்பட்டினம் இதெல்லாம் என்னது? கடற்கரை நகரங்கள். புகார் அப்படிங்கிறது என்னது? துறைமுக நகரம். சரியா? சரி, இது சொல்லுங்க பார்ப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை. நெய்தல் மட்டும் இல்ல, அந்த சைடு 4 இருக்கு. ஆயர், உழவன், மறவர், குறவர். குறிஞ்சிக்கு யார் வருவா? குறவர். முல்லைக்கு ஆயர். முல்லைனால என்னது? காடு, மேய்ச்சல். மேய்க்கிறவனுக்கு பேர் என்னது? ஆயர். சரியா? குறிஞ்சினா என்னது? மலை. மலையில இருக்க குறவர். சரி, மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்ப யாரு இருப்பா? ஆயரா, உழவனா, மறவரா, குறவரா? ரைட். அடுத்தது பாலை. பாலையில யாரு? மறவர். சரியா? ஓகே. குறிஞ்சி, முல்லை, குறிஞ்சி, பாலை, நெய்தல், மருதம். இல்ல முல்லை மட்டும் கிடையாது. இந்த சைடு தொழில்கள்: உப்பு உற்பத்தி, வேளாண்மை, சேகரித்தல், வீர செயல்கள். சரி, இப்ப குறிஞ்சிக்கு வாங்க. உப்பு உற்பத்தியா, வேளாண்மையா, சேகரித்தலா, வீர செயல்களா? சேகரித்தல். கிழங்கு சேகரிக்கிறது, தேன் எடுக்கிறது தான் இது குறிஞ்சியில. பாலையில உப்பு உற்பத்தி, வேளாண்மை, வீர செயல்கள். வெரி குட். நெய்தல். நெய்தல் வேளாண்மையா? உப்பு உற்பத்தியா, வேளாண்மையா? உப்பு, கடற்கரை. மருதம் வேளாண்மை. சரியா? ஓகே. கடவுள்: முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரியா? குறிஞ்சி மட்டும் கிடையாது. முல்லைக்கு கொற்றவை, மாயோன், இந்திரன், வருணன். முல்லை நிலக்கடவுள் யாரு? மாயோன். மாயோனோட இன்னொரு பேர் என்னது? வெரி குட், திருமான். சேயோன்னா யாரு? முருகனோட இன்னொரு பேர் என்னது? சேயோன். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை உண்டு. அந்த கடையில போட்டிருக்கோம் சேயோன் ரெசிடென்சின்னு போட்டிருக்கோம். சரியா? நான் ரொம்ப நாளா பார்த்திருக்கேன். என்னடா சேயோன் ரெசிடென்சி பார்த்திருக்கியா? சேயோன் ரெசிடென்சின்னு இருக்கு அப்படின்னு. சேயோன்னா யாருடைய பேரு?
முருகன். ஏன்னா திருச்செந்தூர்ல கடை வச்சிருக்காங்க, அவர் என்ன பேர் வச்சிருக்காரு? சேயோன்னு வச்சிருக்காரு. சரியா? திருச்செந்தூர்ல பார்த்தது எனக்கு கொஸ்டின் வந்தா நினைஞ்சிருவேன், கரெக்டா போட்டுருவேன். இங்க குறிஞ்சில வந்து சேயோன் முள், அது இல்ல கொஸ்டின் இல்லை. ஏன்னா குறிஞ்சி நில மலைக்கடவுள் யாரு? முருகன் தானே மலைக்கடவுள். திருச்செந்தூர் மட்டும்தான் மலையில இருக்க மாட்டாரு. ஏன்னா சூரபத்மனை அழிச்சதுன்னா, ஆமா அது கரெக்ட் தான். அதான் மலையில தான். திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, இன்னொரு இடம் என்னது? அறுபடை வீடுகள் என்ன எல்லாம்? திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி, பழமுதிர் சோலை, இன்னொன்னு ஐய, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா? முதல்ல ஒண்ணு என்னது? திருச்செந்தூர், அடுத்தது பழனி, திருப்பரங்குன்றம், சரியா? திருத்தணி, பழமுதிர் சோலை, இன்னும் ஒண்ணு என்னது? சுவாமி மலை. எங்க இருக்கு? சுவாமி மலை. எல்லாம் மதுரை பக்கத்துல இருக்கு. சுவாமி மலையும் திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, மூணு எங்க இருக்கு? மதுரை பக்கத்துல இருக்கு. பழனி எங்க இருக்கு? பொள்ளாச்சி போற வழியில. திருச்செந்தூர் எங்க இருக்கு? திருத்தணி எங்க இருக்கு? அங்க ஆந்திரா பார்டர் பேரு. சரியா? அறுபடை வீடுகள் எல்லாமே மலை ஏரியா. எதை தவிர? திருச்செந்தூரை தவிர. திருச்செந்தூர் மட்டும் சூரபத்மன் அழிச்சதுனால அந்த இடம் எங்க இருக்குது? கடற்கரை ஒட்டி என்ன பண்ணிருக்காங்க? வச்சிருக்கான். சரி, அப்ப சேயோன்ங்கிறது முருகன் மலைக்கடவுள். அப்ப குறிஞ்சி யாரு தான்? முருகன் அல்லது சேயோன். முல்லை நிலம் யாரு? மாயோன் அல்லது திருமால். சரியா? மருதம், மருத நில கடவுள் யாரு? கொற்றவையா, இந்திரனா, வருணனா? இந்திரன். சரியா? இந்திரன்னா மலைக்கடவுள் சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மலை, மலை எதுக்கு கண்டிப்பா தேவை? விவசாயத்துக்கு கண்டிப்பா தேவை. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெய்தல், நெய்தலுக்கு யாரு? வருணன். சரியா? கொற்றவை இல்ல, நெய்தல் வருணன். சரியா? வருண பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேகத்தை எல்லாம் சொல்லுவோம். ஸோ கடல்ல இருந்தா என்ன எடுத்துட்டு போகுது? தண்ணி எடுத்துட்டு போகுது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வருண பகவான் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பாத்துறீங்களா? வருண பகவான் வழிவிட்டாதான் அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். நியூஸ்ல படிச்சதுதான், வேற எங்க படிக்கிறது? சரியா? அப்படிதான் போட்டிருப்பாங்க, வருணன். சரியா? அடுத்தது பாலை. பாலைக்கு என்னது? கொற்றவை. வேறுபட்ட நபரை தேர்வு செய்க கீழ்கண்டவர்களே. ஔவையார், வெள்ளி விதியார், ஆண்டாள், ஆதிமந்தியார். ஔவையார், வெள்ளி விதியார், ஆதிமந்தியார், ஆண்டாள். ஆண்டாள் தான். இவங்க மூணு பேரும் சங்ககால பெண் புலவர்கள். இவங்க மட்டும் என்னது? சங்க காலத்துக்கு பிறகு வந்த பெண்பால் புலவர் ஆண்டாள். நடுகற்கள் யாரின் நினைவாக நடப்பட்டன? நடுகற்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? போரில் மரணமடைந்த வீரன், கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர், அரசனுக்கு அறிவுரை கூறிய பிராமணர், பெண்பால் புலவர்கள். ரைட். சங்க காலத்தில் இறக்குமதி செய்யப்படாத பொருள் எது? புஷ்பராகம், தகரம், வைரம், குதிரைகள். வைரம் தான் இறக்குமதி பண்ணது. சரியா? மத்த மூணு என்ன பண்ணிருப்பாங்க. சரியா? சங்க காலத்தில் ஏற்றுமதி செய்யப்படாத பொருள் கண்ணாடி, குங்குமப்பூ, மஸ்லின், தந்தம். கண்ணாடி ஏற்றுமதி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. சரியா? இந்தியாவின் முதல் பேரங்காடி என பிளினி எதை குறிப்பிடுகிறார்? தொண்டியா, கொற்கையா, முசிறியா, பூம்புகாரா? முசிறியை தான் என்ன செய்வார்? சொல்லுவார். பிளினி பிளினி தான் எந்த புக்கோட ஆசிரியர்னு சொல்லி சொன்னேன். பிளினி எழுதின புக் என்னது? இப்பதான் படிச்சோம். தாலமி எழுதின புக் என்னது? புவியியல். பிளினி எழுதினது இயற்கை வரலாறு. வெரி குட். சரியா? எரித்திரிய கடல் அதை எழுதினவர் பெரிப்ளஸ். இண்டிகாவை எழுதினது மெகஸ்தனிஸ். சரியா? ஓகே. 6th ஒரு டேம் என்ன பண்ணியாச்சு? ஒரு டேம்ல ஒரு யூனிட் என்ன பண்ணிருக்கோம்? முடிச்சிருக்கோம். சரியா? சரி, இதை ஜஸ்ட் நீங்க எடுத்த நோட்ஸை மட்டும் ஒரு ரீகால் பண்ணுங்க. ஒரு 5 minutes. அதுக்குள்ள அடுத்த